ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் டெய்லி ரொட்டீன் வித் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரெட் சில்லி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதை ரொம்ப சுலபமாக குழந்தைங்களுக்கும் ஈஸியாக நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாங்க இதை செய்யலாம். இப்போ இதை வந்து பொடிசாக நம்ம நறுக்கிக்கலாம் ப்ரெட்டை எல்லாத்தையும். இப்போ பொடிசாக நல்லா நறுக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க ப்ரெட்டை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நம்ம எண்ணெயிலே அதை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 பட்டை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு நிறைய ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், ஏற்கனவே அதில் பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம். அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ப்ரெட்டு அதில் சேர்த்துடலாம். இந்த ப்ரெட்டு மசாலா எல்லாத்தையும் படுற அளவுக்கு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி வச்சிடலாம். சூப்பராக ப்ரெட் சில்லி ரெடி ஆகிட்டு எல்லாத்துலேயும் மசாலா படுற மாதிரி ப்ரெட் சில்லி ரெடி. சூப்பரான ப்ரெட் சில்லி ரெடி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நம்ம தூவி சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி ரொட்டீன் வித் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.